13ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். குழப்புறாங்கல்ல நிறைய சபைக்காரங்க, அதுக்காக தான் உங்களை குழப்பிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதல்ல யாரை பத்தி பேசணுமா? சபையில இருக்க போதகர்கள் என்ன சொல்றாங்க? இயேசுவை பத்தி பேசணும். ஆனால் இங்கே முதல் அற்புதத்திலே தாயை பற்றி ஆண்டவர் பேசுறார். அவங்க எல்லாம் சொல்றாங்க முதலிடம் ஆண்டவர் கொடுக்கணும். நானும் முதலிடம் ஆண்டவர் தான் கொடுக்க. கரங்களை வேத்தி சொல்லுங்க, இயேசுவின் தாய் எங்கே இருக்கிறார்களோ அந்த திருமணத்திலே அந்த குடும்பத்திலே டேஷ் உண்டு. கை தட்டுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இயேசுவின் தாய் உங்களோட வரணும். எங்க போனார்? இது எப்ப எனக்கு புரிஞ்சிச்சு தெரியுமா? எங்க அம்மா சாகுற வரைக்கும் எனக்கு புரியல. உண்மையிலேயே இந்த தாயினுடைய அந்த பங்கு எனக்கு புரிந்தது. யோவான் 19:26-27 இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இதோ உன் தாய். சொல்லுங்க எல்லாரும், இதோ உன் தாய். அப்ப என்ன சொன்னார்? நமக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? தாயின் வயிற்றிலே கருவாய் இருந்த பொழுது என்னை சுமந்த தாய், நான் இறந்த பிறகு தன்னுடைய மடியிலே சுமந்த தாய், இந்த தாயை உங்களுக்கு கொடுத்து விட்டு நான் போகிறேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். ஆனால் இன்னைக்கு சபையாரெல்லாம் என்ன சொல்றாங்க? இந்த தாய் வேண்டாமா? இங்கிலீஷ்ல சொல்லணும்னா the parting gift, the final gift.